ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான சிக்கன் ஃப்ரை கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் சிக்கனில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், காஷ்மீரி சில்லி சிக்கன் பவுடர், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இது கூடவே 1 கப் நிறைய தயிரும் ஊற்றிக்கிறேன். இந்த மசாலா சிக்கன் மேலே எல்லாம் நல்லா படுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் அதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கும். இப்போ நான் ஒரு முட்டை நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். கூடவே கார்ன்ஃப்ளேக்ஸை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச சிக்கனை நம்ம பிசைஞ்சு வைக்க போகிறோம். ஊற வச்ச சிக்கனை எடுத்து முட்டையில் நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அதை அப்படியே எடுத்து கார்ன்ஃப்ளேக்ஸில் போட்டு அது மேலே கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் படுற மாதிரி போட்டு பிசைஞ்சு நம்ம எடுக்க போகிறோம். கையை நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க. ஈரம் இருந்தால் எல்லாமே கையில் ஒட்டிட்டு வந்துடும். இப்படி 4-5 தடவை நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது எல்லா சிக்கனில் எல்லா பக்கமும் பட்டுரும். இதே மாதிரி நம்ம ஊற வச்சுருக்க எல்லா சிக்கனையும் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எல்லா பக்கமும் சிக்கனில் அந்த எக்கு படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளேக்ஸை ஃபுல்லாக அந்த சிக்கன் மேலே பரப்பி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் சிக்கனில் எல்லா பக்கமும் அது கோட் ஆகும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது திரும்பவும் ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வைங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே ரொம்ப எண்ணெய் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது ஒரு பக்கம் வெந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கிறோம். இப்போ நீங்கள் அந்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது நல்லா அந்த மேலே கிறிஸ்பியாக எப்படி இருக்குதுன்னு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியே எல்லா துண்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா மேலே கார்ன்ஃப்ளேக்ஸ் ரொம்ப கரிஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா வெளில கிறிஸ்பியாகவும் உள்ள சிக்கன் நல்லா டெண்டராகவும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க. இதில் நம்ம மைதாவும் சேர்க்கல, கார்ன்ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம். மைதா வச்சு செய்கிறது வேறு விதம். இது வெறும் கார்ன்ஃப்ளேக்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி செய்கிறோம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமும் நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான கிறிஸ்பி சிக்கன் வித் கார்ன்ஃப்ளேக்ஸ் தயார். பார்த்திங்கனாலே தெரியும், பார்க்கும்போதே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நம்மளோட சுவையான கிறிஸ்பி சிக்கன் தயார்.